ஹலோ சார், வணக்கம். இப்பொழுது நம்முடைய ஸ்டார்வினுடைய டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை வந்து கஸ்டமருக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆயுர்வேதா ஆன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்னு இருக்கும். அதில் கீழே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எங்கே தொட்டாலும் நம்முடைய லோகோவிலிருந்து இன்னும் கீழே லிங்க் இருக்குது. எங்கே தொட்டாலும் நம்முடைய டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுக்கு கஸ்டமருக்கு என்ட்ரி ஆகும். மேலே கஸ்டமருடைய டோட்டல் வியூ 131 போட்டிருக்கு. நீங்கள் கஸ்டமர் பார்க்க டோட்டலுடைய பி கவுண்ட்டு கண்டினியூ பண்ணி காட்டும். லோகோ இருக்குது, கம்பெனி பேர் இருக்குது, யாரை காண்டாக்ட் பண்ணணுன்னு இருக்குது சார், காண்டாக்ட் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது டயல் பேடுக்கு போயிடும். அதே மாதிரி அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் டச் பண்ணால் கூகுள் மேப் போயிடும். அதுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு டச் பண்ணாலும் அதுக்கு இந்த நம்பருக்கு உண்டான கால் போயிடும். கீழே மெயில் இருக்குது. மெயில் டச் பண்ணாங்கன்னா உண்டான டேரெக்டாக அவங்க மெயில் கனெக்ட் ஆகி ரெண்டு பேர்த்தோடைய மெயிலும் கம்போஸ் ஆகிடும். கீழே சப்ஜெக்ட் மட்டும் போட்டு அவங்க ஈஸியாக மெயில் அனுப்ப முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆட் டு ஃபோன் புக் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நேம், ஃபோன் நம்பர் ரெண்டுமே சேவ் ஆகிடும். அதுக்கடுத்தது கீழே பார்த்திங்கன்னா சேவ் கார்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் பயோ லைஃப் ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்ற நம்முடைய ஸ்டாகினுடைய ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக அவங்க மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். அதை இன்ஸ்டால் பண்ணால் அவங்க அதை பார்த்துக்கலாம். கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலோட லிங்க் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனல் வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக விபோ ஆயுர்வேதா அப்படின்ற நம்முடைய யூடியூப் சேனலு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே அபோட்டஸில் நம்ம வந்துட்டு கம்பெனியோட டீட்டெயில், நேமு, கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து எந்த மாதிரியான மெடிசன் நம்மளாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் டீட்டெயில் இருக்குது. மேக்ஸ் ஃபார் உமன், மேக்ஸ் ஃபார் மென் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் டீட்டெயில் பார்த்துட்டு என்கொயரின்ற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமருக்கு எந்த நம்பருக்கு நம்ம கிளிக் பண்ணுறோமோ கஸ்டமருடைய நம்பர் வந்து நம்ம விபோ ஆயுர்வேதா ஹெர்பல் அப்படின்ற நம்பரை நம்ம கம்பெனி நம்பருக்கு என்கொயரி அப்புறம் சென்ட் பண்ணிட்டேன், ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டூல் பார் இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் ஆகும். பேமெண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அதிலே பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பரு, ஃபோன்பே நம்பரு, அதிலே வந்து கூகுள் பே நம்பரு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் தரலாம், பேங்க் டீட்டெயிலெலாம் தரலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு அடுத்தது கேலரியில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்ற டீட்டெயிலாக இருக்குது. அதை ஃபோட்டோஸ் மாற்றுறதா மாற்றிக்கலாம். வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம பயோலாக் பற்றின வீடியோஸும் இதுலேயே இருக்கும். அதுவாக ஃபீட்பேக் அப்படிங்கிறது கஸ்டமரை எப்படி வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இங்கேயே போஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் போஸ்ட் பண்ணுறது நம்ம கம்பெனியோடைய மெயிலுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்கொயரிக்கு அடுத்தது ஷேர். இந்த ஷேர்ன்ற ஆப்ஷன் தான் மிக முக்கியமான விஷயம். இந்த ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ஒரு QR கோடு வந்துட்டு இது நம்முடைய டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுலேயும் சரி, நம்முடைய கேட்லாக்ஸ்லேயோ அல்லது நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா அதில் இந்த QRஐ பிரிண்ட் பண்ணி பிரிண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அதில் வாட்ஸ்அப்பு, மெயிலு, ஃபேஸ்புக்கு, எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எதாக இருந்தாலுமே நம்ம ஷேர் பண்ண முடியும். அது கீழே பார்த்திங்கன்னா சேவ் QR இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரே நம்ம QRஐ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அது ஈஸியாக நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது ஷேர்ன்ற ஆப்ஷனுக்கு நான் ஷேர் அப்படின்ற வாட்ஸ்அப்பில் லோகோ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் சேவ் பண்ணிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு யாருக்குன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி போயிடும். நான் செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணும்போது நம்முடைய கம்பெனி பேர் லோகோ வந்ததுக்கப்புறம் நான் சென்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் என்டர் வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். இந்த நம்பரை வந்துட்டு நம்ம சேவ் பண்ண நம்பரை இங்கே நம்ம டயல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 944222025752 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நான் அனுப்புகிறேன். இது வந்து கோடு பார்த்திங்கன்னா இந்தியா கோடு தான் போடணும். வேறு ஏதாவது கண்ட்ரி இருந்தால் அந்த கண்ட்ரி கோடை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஷேர் தர்றேன். ஷேர் கொடுத்தோன்னே அந்த நம்பருக்கு நான் எந்த நம்பர் நான் டயல் பண்ணணும் அந்த நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உடனே மெசேஜ் போகுது. இப்போ இந்த மாதிரி நம்ம
நம்பரை டயல் பண்ணி நம்ம மெசேஜ் பண்ண முடியும். கஸ்டமர் ஈஸியாக இதையே யூஸ் பண்ண முடியும். நம்ம அனுப்பின கஸ்டமர் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ நான் சென்ட் பண்ணிக்கேன். அதே மாதிரி மீண்டும் ஃபஸ்ட்டில் நான் எப்படி நான் தொடங்கணும் அங்கே என்ன திரும்ப வரேன். நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பியிருப்பீங்க. அந்த கஸ்டமர் அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜில் நம்ம கம்பெனியோடைய டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூங்க.